தொடர் விடுமுறை என்பதாலும் மேம்பால கட்டுமான பணிகள் காரணமாகவும் ஓசூரில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்முகில் வழங்குகிறார். கார்முகில், எவ்வளவு நேரமாகும் அதை சரிபார்ப்பதற்காக போக்குவரத்து காவல்துறையினர் அங்க வந்திருக்கிறாங்களா? நிச்சயமாக தொடர் விடுமுறை காரணமாக தமிழகத்திற்கு வரக்கூடிய அதாவது பொதுமக்கள் பயணிகள் மற்றும் ஏராளமானோர் தொடர் விடுமுறை காரணமாக கர்நாடக மாநிலத்திலிருந்து தமிழகத்தை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று மாலை முதலே தமிழகத்திற்கு வந்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில் காலையிலும் அதிக அளவில் வாகனங்கள் வந்து கொண்டிருப்பதால் வாகன போக்குவரத்தானது நெரிசல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ஒசூர் அருகே கோபச்சந்திரம் என்ற பகுதியில் கட்டுமான பணிகள் அதாவது மேம்பால பணிகள் நடைபெற்று வருவதால் அங்கு சர்வீஸ் சாலையில் அதாவது சர்வீஸ் சாலையில் வாகனங்களை அனுப்பி வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் தான் நேற்று மதியம் கூட ஒரு வாகனம் 2 வாகனங்கள் லாரிக்கு அடியில் சிக்கிக் கொண்டது. இதே போல்தான் நேற்றும் கடுமையான போக்குவரத்து ஏற்பட்டது. இந்த நிலையில் இன்று தொடர் விடுமுறை காரணமாக அதாவது இன்று சனி ஞாயிறு மற்றும் 3 நாட்கள் தொடர் விடுமுறை காரணமாக தொழிலாளர்கள் மற்றும் பல்வேறு பணிகள் காரணமாக குடும்பமாக சொந்த ஊருக்கு சென்று கொண்டிருக்கின்றனர். இதன் காரணமாகவே இந்த கோபச்சந்திரம் பகுதியில் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து செல்கின்ற காரணத்தினால் பேரண்டப்பள்ளி முதல் கோபச்சந்திரம் வரை வாகனங்கள் அணிவகுத்து நிதானமாக ஊர்ந்து செல்கின்றன. இதனால் கடுமையான போக்குவரத்து ஏற்பட்டுள்ளது. இருந்த போதிலும் உடனுக்குடன் போலீசார் அப்பகுதியில் அப்புறப்படுத்தி வந்தாலும் கூட வாகன போக்குவரத்து அதிக அளவு இருப்பதால் கடுமையான போக்குவரத்து ஏற்பட்டுள்ளது. தொடர் விடுமுறை காரணமாக தான் இந்த போக்குவரத்து ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கார்முகில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.